தஞ்சாவூர் ஐடிஐ கிரவுண்டில் டே 3ல செகண்ட் பால் மேட்ச் இது. பாரத் சிசி விசஸ் பிளாக் டைமண்ட் கரண்டை 4வது மேட்ச் 3 ஓவர் யூஸ் பண்ணோம். வின் பண்ணது பாரத் சிசி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் டைமண்ட் அணியிலேருந்து ஓப்பனிங் பேரா கலை மற்றும் கவின். கலை ஸ்ட்ரைக்கில் இருப்பாரு, கவின் நான் ஸ்ட்ரைக். இந்த மேட்ச்க்கு மெயின் நம்பராக லியாண்டர், செகண்ட் பேர் விக்கி. பாரத் சிசிலேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கூட நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சபரி ரைட் ஆம் போலர் ஓவர்ஸ்டிக்லேருந்து. இந்த மேட்ச்சுக்கு பவர் பிளே கிடையாது. 4 ஓவர் மேட்ச்சு. செகண்ட் ஒன் ஆப்சைடு சுற்றி போடுவாரா கேன்மேன் திசையில் போகுது. கண்டிப்பாக 4க்கான வாய்ப்பு இருக்கு. 4 உடல் பால எக்ஸலன்ட் 4 பதிவு பண்ணுறாரு கலை. இங்கே தேர்ட் ஒன் இல்லை யாருக்கா பெர்ஃபெக்டா போலர் அடிச்சா அவுட்டு. ஃபோர்த் த்ரோ ஒரு பால் சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைட்டாக லாங்கானுக்கு வெளியில் ஒரு ரனுக்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் ஒரு பால் டாட் பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. வெளில ஃபீல்டர் யாருமே இல்லை. 4 இதில் 2 நாளாக பதிவு பண்ணுறாரு கலை. ஒரு ஓவர் முடிக்க நிலையில் 10 ரன் அடிச்சிருக்காங்க பிளாக் டைமண்ட். இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் செகண்ட் ஓவர் கூட நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வினோத் ரைட் ஆம் அரௌண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பால் டாட். செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு லாங்கான் திசையில். விக்கெட்டுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக ஒன் பால் டாட் பால். ஃபோர்த் ஒன் வினோத் டு கலை. பாயிண்ட் திசையில் டீப் பாயிண்ட் வெளில போயிருக்கு பால் ஸ்ட்ரைட்டாக. 2 ரனுக்கான வாய்ப்பு பிடிச்சிருச்சா அவுட்டா. கரெக்டாக வரல. 2 ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக. ஃபிஃப்த் ஒன் இல்லை யாருக்கு பெர்ஃபெக்டான லைனில் டாட் பால். செகண்ட் ஓவர் கடைசி 2 பால் டாட் பால். 13 எந்த விக்கெட்டு லூஸ் பண்ணலாம் பிளாக் டைமண்ட். தேர்ட் ஓவர் கூட நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரைட்டாக ஓவர்ஸ்டிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் வாக் பண்ணி போனாரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பின்னாடி கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. 4க்கான வாய்ப்பான்னு பார்க்கணும். நல்லா ஸ்டாப் பேக்கப் இல்லையா. 2 ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக. செகண்ட் பால் டாட். தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. சரியாக படலை பவுலருக்கு சான்ஸ் இல்லைங்க. பாயிண்டில் போயிட்டு 2 ரனுக்கான ஆளோ. 1 பால் டாட் பால். ஃபிஃப்த் ஒன் மடக்கி அடிச்சிருக்காரு. டீப் ஸ்கோரில் கிளாஸ் 6 எக்ஸலன்ட் 6 பதிவு பண்ணுறாரு கலை. தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. டீப் பாயிண்ட் வேகமாக கால் ஆகுது. 2 ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக. கம்ஃபர்டபுள் டூ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ 24 அடிச்சு இந்த விக்கெட்டு லூஸ் பண்ணல இங்கே பிளாக் டைமண்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கூட வினோத் ரைட் ஆம் அரௌண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கான வாய்ப்பு. 2 சேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே ஓடுனா ரன் அவுட். அங்கே செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு திசையில். 2க்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ரனுக்கான வாய்ப்பு எக்ஸலண்டா. தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. அகைன் இங்கே பாயிண்டில் கட்டாயி பின்னாடி பேட்மேன் திசையில் மூடி. இது 4க்கான வாய்ப்பு கண்டிப்பாக. 4 பதிவு பண்ணுறாங்க இங்கே. போன பால் ரன் அவுட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் ஸ்ட்ரைக்கில் பிரபா நியூ பேட்ஸ்மேன் லைக் பை. ஒரு 4 போனாலும் கடைசி 3 பால் எக்ஸ்ட்ரா போட்டு வினோத். இங்கே 4 ஓவருக்கு பிளாக் டைமண்ட் 30 ரன் அடிச்சிருக்காங்க. 31 அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணலாம். பாரத் சிசி டிஃபெண்ட் பண்ணால் பிளாக் டைமண்ட் மேட்சை வின் பண்ணி குவாலிஃபை ஆவாங்க. தேர்ட் ரவுண்டுக்கு பார்க்கலாம். பாரத் சிசிலேருந்து ஓப்பனிங் பேராக தினேஷ் மற்றும் சபரி. தினேஷ் ஸ்ட்ரைக்கில் சபரி நான் ஸ்ட்ரைக்கில். இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் கூட நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அஜய் ரைட் ஆம் போலர் ஓவர்ஸ்டிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் லைக் பை பேட்டுன்னு நினைக்கிறேன். 1 பால் டாட் பால். தேர்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்பினாரு கேன்மேன் திசையில். இங்கே 4 கண்டிப்பாக 4 வந்து 1 பால் டாட் பால். ஃபிஃப்த் ஒன் இறங்கி போனாரு ஹைட்டாக. இதுக்கான வாய்ப்பா 6 ரன் பார்க்கணும். நல்லா கேட்ச் அந்த லைனில் எக்ஸலன்ட் கேட்சு. அந்த விக்கெட்டு கொடுத்துருக்காரு. செம்ம ஹைட்டாக போன பால் எக்ஸலண்டாக பிடிச்சி கொடுத்துருக்காரு. இந்த ஃபீல்டர் நேம் தெரியல, கவின் நினைக்கிறான். கவின் நியூ பேட்ஸ்மேனாக உள்ள மனோஜ். ஒரு ஓவர் முடிஞ்சது. பாரத் சிசி 6 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் கூட நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிரபா ரைட் ஆம் ஓவர்ஸ்டிக்லேருந்து 2 பால் டாட் பால். தேர்ட் ஒன் அதில் யாருக்கா எடுத்து அடிக்க முடியல. லாஸ்ட் சிங்கிள் ரன். ஃபோர்த் ஒன் again slow one straight to long off sorry long on single run. 1 ball wide key ball inga. Fifth one squares legla செம்மையான ஒரு ஹைட் ஒரு 6 அடிச்சிருக்காரு இங்கே சுலைமான். 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க பாரத் சிசி. இன்னும் 12 பாலுக்கு 16 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ணோம். தேர்ட் ஓவர் கூட ஃபர்ஸ்ட் ஓவர் கூட அஜய் ரைட் ஆம் ஓவர்ஸ்டிக்லேருந்து டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு லாங் ஆன். பாலுக்கான வாய்ப்பா 4 பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ 11 பாலுக்கு 12 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ணோம். செகண்ட் ஒன் பால் ஒயிட் கார்டு விளங்கினார் மனோஜ். இங்கே ஸ்டம்பில் விக்கெட் அடிச்சிருக்காங்க. அதில் ஒரு கம்பேக். இங்கே அஜய் 10 பாலுக்கு 12 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராஜ்
டாஸ் பால் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 4 கால வாய்ப்பான்னு பார்க்கணும். வேகமாக காவலா இது பாலங்க அதை ஸ்டாப்பாங்க. நீண்ட கைகள் 3 கணக்கான வாய்ப்பு இல்லை. 2 மட்டும் 4-1. அதில் ஒரு யாக்க லாங்காஸ் 4 கணக்கான வாய்ப்பான்னு பார்க்கணும். அப்போ வந்து மிஸ் என்ன சாண்டிங்க கரெக்டாக வந்தது பிடிச்சிருந்துச்சு. அவுட் இருக்கு. செப்ட் 1 8 பாலுக்கு 9 அடிக்கணும். அடிச்சிருக்க அதுக்கான வாய்ப்பா ஆளுங்க 2வது ஆக பதிவு பண்ணுறாங்க. சுலை 3 ஓவர் இருக்கு. ஸ்கோர் 28 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. பேட் சிசி 4 பாலுக்கு 3 அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் கூட நியூ பாலர் யூஸ் பண்ணாங்க. ரைட்டாக ஓவர்ஸ்டிக் வந்து சுபாஷ் ஃபர்ஸ்ட் 1 பை பாலே கண்ணன் திசையில் சிங்கிள் ரன். 5 பாலுக்கு 2 அடிக்கணும். ரைட்டில் சுலை பால் பிளேஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு ரன். போன பால் தான் 3 பாலுக்கு 1 அடிக்கணும். அடிச்சாரு ஸ்லோ பால். பட் 4 போயிடுவாங்க. இதோட இந்த மேட்சை வின் பண்ணி தேர்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகிறாங்க. பாரத் சிசி 2 லீவுமே வாழ்த்து ஜெயிச்சலாம். இந்த மேட்ச்சுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் சுலை எக்ஸ்ட்ரா 2 6 பதிவு பண்ணியிருந்தாரு.